எல்லோரும் எப்படி இருக்கீங்க? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குதுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய குரூப் 4ல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் காத்துக்கிட்டு இருக்குது. நம்பிக்கையாக படிங்க. நம்ம இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம இந்த வீடியோவில் ஓஎம்ஆர் சீட்டை பற்றி பேச போகிறோம். ஓஎம்ஆர் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியுடைய விடைத்தாள். அதாவது எக்ஸாம் ஹாலில் நமக்கு ஒரு ஆன்சர் சீட்டு கொடுப்பாங்க. அந்த ஆன்சர் சீட்டில் தான் நம்ம சேட் பண்ணணும். அந்த ஓஎம்ஆர் சீட்டு எப்படி இருக்கும், அதில் என்ன இருக்கும், அதில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓஎம்ஆர் சீட்டு தாங்க நம்மளுடைய தளபதியை தீர்மானிக்குது. எப்படின்னா, ஒருத்தர் எக்ஸாம் எழுத போகிறாருன்னு வைங்க, அவருக்கு 200 கேள்விக்கும் 200 விடையும் தெரியுதுனாலும் அவர் எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தில் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் போடுறாரு, சரியாக சேட் பண்ணுறாரா, மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் வேலை கொடுப்பாங்க. இல்லை இவருக்கு எல்லா கேள்விக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேலை கொடுக்க மாட்டாங்க. நல்லா படிச்சுட்டு போனவரே அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் தத்தக்கா புத்தக்கான ஏதோ ஒன்று எழுதுறாருன்னு வைங்க, எழுதிட்டு ஒரு 160 கேள்விக்கு தான் சேட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்காது. இதுவே ஓரளவுக்கு படிச்சுட்டு போய் டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணி அங்கே 200 கேள்விக்கும் சேட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி 200 கேள்விக்கு ஆன்சர் போட்டார். நல்லா படிச்சுட்டு போய் 160 கேள்விக்கு ஆன்சர் போட்டாலும் வேலை கிடைக்காது. சரிங்களா? அதனால் ஓஎம்ஆர் சீட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுடைய தளபதியை தீர்மானிக்கும். உங்களில் இப்போ தான் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியுடைய எக்ஸாமுக்கெல்லாம் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதாவது ஏற்கனவே ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஓஎம்ஆர் சீட்டை பற்றி தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கேன் சார் அப்படின்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு ஒருத்தர் வீட்டிலே படிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஓஎம்ஆர் சீட்டை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியே சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் சீட்டில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையை கொடுத்துருக்காங்க. அந்த அறிவுரையை எத்தனை பேர் தான் படித்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா யாருமே படிக்கிறது கிடையாதுங்க. 100க்கு 99% படிக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், புக்கை படிக்கிறோம், டைரெக்டாக எக்ஸாம் காலுக்கு போகிறோம். அங்கே போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே பிதுகான்னு முழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இனிமேல் யாருமே பயப்பட தேவையில்ல. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரிங்களா? அதாவது இந்த ஒரு வீடியோவையாவது முழுமையாக பாருங்கப்பா. ஏன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கே ஓஎம்ஆரில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஓஎம்ஆரில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாவது போங்க. சரிங்களா? இந்த ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த வரைக்குங்க, ஓஎம்ஆர் சீட்டு ஒரே ஒரு பேப்பராக தான் இருக்குங்க. அந்த ஒரே ஒரு பேப்பரில் முன்னாடி சைடும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி சைடும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஓஎம்ஆர் சீட்டு. இதுதான் முன்பக்கம். முன்பக்கத்தில் என்ன இருக்குன்னா இதுதாங்க இருக்கும். நம்ம மோஸ்ட்லி முன்பக்கத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், பின்பக்கத்தை யூஸ் பண்ண மாட்டோம். பின்பக்கத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பின்பக்கத்தில் இந்த மாதிரி சில அறிவுரையை கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற அறிவுரையை கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன அறிவுரையை படிக்கிறது, இங்கே படிச்சுட்டு போனால் தான் உண்டு. அங்கே போய் இருக்கிற ப்ரெஷரில் நம்ம இதையெல்லாம் படிப்போமான்னு கேட்டால் படிக்கவே மாட்டோம். சரி, இதை விடுங்க. பின்பக்கத்தில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். பின்பக்கத்தில் நம்ம ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா, இந்த பின்பக்கத்தில் ரைட் சைடில் இந்த கடைசி எண்டில் தேர்வர் கையொப்பம் அப்படின்னு இருக்கும். இதை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது கையெழுத்து போடுவோம். சரிங்களா? எக்ஸாமு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கையெழுத்து போடுவோம். இந்த ஒரே ஒரு ஏரியாவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பின் சைடை நம்ம திருப்பி கூட பார்க்க மாட்டோம். நமக்கு வேலை எங்கே அப்படின்னு பார்த்தா எல்லாமே முன் சைடு தான். இந்த முன் சைடை பொறுத்த வரைக்கும் 5 பகுதியாக இருக்குதுங்க. எத்தனை பகுதியாக இருக்குது? 5 பகுதியாக இருக்குது. இந்த 5 பகுதியும் நம்ம 1 by 1 பார்ப்போம். முதல் பகுதி என்ன அப்படின்னா ஆன்சருடைய பகுதி, அதாவது நம்ம ஆன்சரை குறிக்கிற பகுதி. இது தாங்க முதல் பகுதி. முதல் பகுதியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்சரை சேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 ஆப்ஷன் இருக்கும். A, B, C, D, E அப்படின்ட்டு 5 ஆப்ஷன் இருக்கும். 5வது ஆப்ஷன் விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் 5வது ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். விடை தெரியலினாலும் ABCDக்குள்ளே ஏதாவது ஒன்று போட்டுவாங்க. சரிங்களா? இ ஆப்ஷனுக்கு நீங்கள் போகாதீங்க. சரி, அப்போ 200 கேள்வி இருக்குன்னு பார்த்துட்டோமா? இந்த 200 கேள்விக்கும் நம்ம கரெக்டாக சேட் பண்ணிக்கிட்டே வரணும். தப்பாக சேட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா?
அடுத்து நம்ம அதை பற்றி விரிவாக பேசுவோம். ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ 200 கேள்வியை பார்த்தாச்சு. 200 கேள்விக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து கடைசியாக எக்ஸாம் முடியும் பொழுது நம்ம ரேகை வைப்போம். இந்த பகுதியில் இந்த இடத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கையெழுத்து போடுவார். யார் கையெழுத்து போடுவாங்க? இன்விஜிலேட்டர் வந்து கையெழுத்து போடுவார். சரிங்களா? அடுத்தது முதல் பகுதியை பார்த்தாச்சு. அடுத்து இரண்டாவது பகுதியை பார்ப்போம். இரண்டாவது பகுதி இந்த பக்கம் வருதுங்க. இந்த பக்கத்தில் இரண்டாவது பகுதியுடைய மேல் பக்கத்தில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நம்ம ஃபோட்டோ, நம்ம சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிற டம்மி ஓஎம்ஆர் சீட்டுங்கிறதுனால டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருக்குது. பட் அசல் ஓஎம்ஆர் சீட்டில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வரும். நம்ம எதுவுமே எழுதுகிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் ஒன்றும் பேனிக்காக வேண்டாம். நீங்கள் எதையுமே டச் பண்ண வேண்டாம். சரிங்களா? அதுவே பிரிண்டடாக தான் இருக்கும். அடுத்தது இரண்டாவது பகுதி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இரண்டாவது பகுதியில் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே நம்ம கையில் ஒரு கொஸ்டின் புக்லெட்டை கொடுப்பாங்க. அதாவது ஒரு கேள்வி புத்தகத்தை கொடுப்பாங்க. அந்த புத்தகத்து மேலே ஒரு நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. 10, 35, 45, 85 ஏதாவது ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பரை எடுத்து நம்ம இந்த கட்டத்துக்குள்ளே எழுதணுங்க. அதாவது 10னா 1 0, 35னா 3 5, 45னா 4 5, 45னா 4 5. இப்படி அந்த கொஷின் புக்லெட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நம்ம பாக்ஸ்க்குள்ளே எழுதணும். நீங்கள் கரெக்டாக பொறுமையாக எழுதுங்க, தப்பாக எழுதிடாதீங்க. சரிங்களா? அடுத்தது நீங்கள் எழுதுனீங்கள்ல அந்த நம்பருக்கு உண்டான வட்டத்தை நீங்கள் சேடு பண்ணணும்னா ரவுண்டாக நீங்கள் சேட் பண்ணணும். அதை நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் இங்கே வந்து 5ங்கிற நம்பர் போட்டிருந்தா 5க்கான வட்டத்தை ரவுண்டு பண்ணணும். 1ன்னு போட்டிருந்தா 1க்கான வட்டத்தை ரவுண்ட் பண்ணணும். மாற்றி பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பகுதியில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டா நம்மளுடைய ஓஎம்ஆர் சீட்டை இன்வேலிட் ஆக்கிடுவாங்க. இன்வேலிட்னா நம்மளை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பதட்டப்படாமல் பொறுமையாக நீங்கள் சேட் பண்ணுங்கள். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி என்னன்னா, இங்கே வந்து நம்ம டோட்டல் மார்க்கை என்ட்ரி பண்ணுற பகுதி. என்ன அப்படின்னா, அதாவது இங்கே நான் என்ன சொன்னேன், 200 கேள்வி இருக்குன்னு சொன்னேன்னா, அதாவது இங்கே வந்து ஒரு பகுதி, இங்கே ஒரு பகுதி, இங்கே ஒரு பகுதி, 3 பகுதியும் சேர்ந்து தான் 200 கேள்வி. இங்கே ஒவ்வொன்றிலையும் பார்த்தா ஏபிசிடிஇன்னு 4 ஆப்ஷன் இருக்குமா? இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஏக்கு உண்டான பகுதி. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பி. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சி. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இ. இதெல்லாம் வந்து டி. இப்படி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு, அதாவது நான் சொல்கிறது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு 1/4 மணி நேரம் இதுக்காக டைம் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இங்கே வந்து பாக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஏல நீங்கள் இந்த ஏவில், அதாவது இங்கே நேராக இருக்கிற ஏல எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எழுதணும். புரியுதுங்களா? இங்கே வந்து ஏல வந்து 35 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா 35 அப்படின்னு போடணும். இங்கே 45க்கு ஆன்சர் பண்ணியிருந்தால் 45ன்னு போடணும். இப்படி நீங்கள் இங்கே இருக்கிற ஏவை கூட்டி இங்கே போடணும். இங்கே இருக்கிற பியை கூட்டி இங்கே இருக்கிற சியை கூட்டி இங்கே, டியை கூட்டி இங்கே, ஈயை கூட்டி இங்கே. சரிங்களா? இதை போட்டிங்க. அடுத்து இந்த பகுதியிலும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஏயை கூட்டி இங்கே, பியை கூட்டி இங்கே, டியை கூட்டி இங்கே, எல்லாம் போட்டே வரணும். இந்த பகுதியிலும் அதே மாதிரி தான். சரிங்களா? அப்போ பார்த்தா 3A இருக்கும், 3B, 3C, 3D, 3E இருக்கும். சரிங்களா? இங்கே எல்லாமே வரும். கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் இங்கே வந்து ஏல வந்து எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே எழுதிருப்பீங்க இல்லையா? இங்கே ஒரு ஏ இருக்கும், இங்கே ஒரு ஏ இருக்கும், இங்கே ஒரு ஏ இருக்கும். இந்த 3 ஏவையும் கூட்டி நம்ம இங்கே போடணும். அதாவது உதாரணம் சொல்லணும்னா, இந்த ஏல நான் 25 கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கேன். இந்த ஏல 25, இந்த ஏல 25னா 3 25, இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25 கூட்டினா என்ன ஆச்சுங்க? 75 கேள்வியா? அதை எடுத்து இங்கே நான் என்ன பண்ணணும்? 75 அப்படின்னு எழுதணும். 75னா இங்கே வந்து எழுதிடக்கூடாது. சரிங்களா? இப்போ வெறும் 75னா எப்படி போடுவீங்க? 0 போட்டு 7 5ன்னு போடணும். புரியுதுங்களா? இங்கே எடுத்த உடனே 75னா இங்கே 7 5ன்னு போட்டு இங்கே இருக்கிறத வந்து விட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து 2 டிஜிட்டில் வந்தால் நீங்கள் முன்னாடி 0 போட்டுவிட்டு அப்புறம் தான் 1 2ன்னு போடணும். புரியுதுங்களா? இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே என்ன பண்ணினீங்களோ அதே மாதிரி தான். இங்கே வந்து பாக்ஸ்குள்ளே எழுதிட்டு அதற்குண்டான வட்டத்தை வந்து ரவுண்ட் பண்ணிடணும். சரிங்களா? முடிஞ்சால் நான் வந்து இப்போ பிக்சரை வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. இது வந்து 3வது பகுதி. 4வது பகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கெல்லாம் சேட் பண்ணிட்டீங்களே, சேட் பண்ணதை இன்விஜிலேட்டர் வந்து செக் பண்ணி பார்ப்பார். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அவர் இங்கே எடுத்து எழுதுவார். ஏல எத்தனை, பியில் எத்தனை, சியில் எத்தனைன்ட்டு அவர் இங்கே எழுதுனதை எடுத்து இங்கே எழுதுவார். எழுதிட்டு இங்கே அவர் வந்து கையெழுத்து போடுவார். புரியுதுங்களா? இங்கே வந்து அவர் சைன் பண்ணுவார். இது வந்து 4வது பகுதி. அடுத்தது 5வது பகுதி. 5வது பகுதி எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குதுங்க.
இங்கே வந்து ப்ரெசண்டா ஆப்சண்டா இதை வந்து நீங்கள் போடக்கூடாது, இதை வந்து அவர் தான் போடுவார். சரிங்களா, இங்கெல்லாம் நீங்கள் டச் பண்ணவே கூடாது, இங்கே வந்து அவர் தான் சேட் பண்ணுவார். சரிங்களா, அப்போ 5 பகுதியை பார்த்தாச்சா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கிற அறிவுரையை பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாம் கேண்டிடேட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்களே அதை வந்து பார்க்க போகிறோம். அதை பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 13-14 இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கான அறிவுரை. அதாவது அனுமதி சீட்டுனா என்னங்க, ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கம் 2ல் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் படிச்சுட்டு கவனமாக படிச்சுட்டு பின்பக்கத்தில் நான் முன்னாடி காட்டினேன் இல்லைங்களா, பின்பக்கத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கையெழுத்து போடுவோன்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே சைன் பண்ணணும், கையெழுத்து போடணும். எங்கே போடணும், பின்பக்கத்தில் கடைசி எண்டில் ரைட் சைடில் சைன் பண்ணணும். எங்கன்னு காட்டிட்டேன் பார்த்தீங்களா, இங்கே தான். சைன் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். அதாவது ஆன்சர் சீட்டை இன்வேலிட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப கவனம், கண்டிப்பாக கையெழுத்து போடணும். அடுத்தது 2வது இன்ஸ்ட்ரக்ஷன். 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது தேர்வுக்கூடத்துடைய பெயர், உங்களுடைய பெயர், உங்களுடைய விவரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால், அதாவது எந்த பகுதியை செக் பண்ணணும், இந்த பகுதியை செக் பண்ணணும். ஆல்ரெடி பிரிண்டடாக தான் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ பிரிண்டட் தான் இருக்கும், இந்த பகுதி நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஹால் சூப்பர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வேறு ஒரு ஓஎம்ஆர் சீட் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கணும், அது உங்களுடைய பொறுப்பு. சார் என்னுடைய ஓஎம்ஆர் தான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படின்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுதா அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற நம்பரை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணணும், உங்கள் நம்பரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா. அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனைத்து விவரங்களை எழுதவும் நிரப்பவும் கருமை நிற மையுடைய பால் பாயிண்ட் பேனாவை பயன்படுத்தவும். நல்லா பாருங்கள், பிளாக் கலர் பேனாவை தான் யூஸ் பண்ணணும், அதுவும் பால் பாயிண்ட் பேனா தான் யூஸ் பண்ணணும். இங்கு பேனா யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் கலரை தவிர வேறு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிட்டா இன்வேலிட் ஆக்கிடுவாங்க. என்ன பேனாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து ஒரு வீடியோ பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் வந்து நிறைய பேனாவை எடுத்து சஜஷன் பண்ணுறேன். இந்த பேனாவில் நீங்கள் எழுதுனா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சஜஷன் பண்ணுறேன். வேணும்னா கேளுங்க, வீடியோ போட்டுடலாம். அடுத்தது 3வது பாயிண்ட்டை பார்த்தாச்சுங்களா. அடுத்தது 4வது பாயிண்ட்டை பார்ப்போம். 4வது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். அதாவது தேர்வு முடிந்த பின்னர், அதாவது எக்ஸாமை முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனலாக இடது கை பெருவிரல் ரேகையை இங்கே வைக்கணும். சரிங்களா, ஃப்ரண்ட் பேஜில் லெஃப்ட் சைடில் பாட்டமில் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இடது கை லெஃப்ட்டு கையில் நம்ம வந்து ரேகை வைக்கணும். ரேகை கண்டிப்பாக வைக்கணும். அடுத்தது இப்படி ரேகை வைக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதுதான் 5வது இன்ஸ்ட்ரக்ஷன். ரேகை வைக்கலை அப்படின்னா, அதாவது ரேகை வைக்கலைன்னா மொத்த நம்ம மார்க் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, மார்க்கில் இருந்து 2 மார்க்கை வந்து கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, 2 மார்க்கை வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்போ ரேகையும் முக்கியம். கையெழுத்து போடலைன்னா இன்வால்வ் ஆயிரும், ரேகை வைக்கலைன்னா 2 மார்க்கை கட் பண்ணிடுவாங்க. அதனால் ரேகையை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுருங்க. இது வந்து 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட்டு. அடுத்தது 6வது பாயிண்ட்டு. 6வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்சர் சீட்டில் தேவையில்லாத எதையுமே பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் எதையுமே பண்ணக்கூடாதுன்னா தேவையில்லாமல் ஏதோ ஒன்று எழுதி வைக்கிறது, ஏதோ ஒரு சிம்பிள் போடுறது, கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறதுனால சிம்பிள் போடுறது, இல்லை வேறு ஏதாவது நம்மளையே அறியாமல். சரிங்களா, அதாவது சீரியஸாக சொல்கிறேங்க, நம்மளையே அறியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பேனாவை எடுப்போம், சரக்குன்னு ஒரு கோடு போட்டுரும் குறைக்க. இது நார்மலாக நடக்கிறது தான். அப்படி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனாலுமே நம்மளுடைய ஓஎம்ஆர் சீட்டை இன்வாலிட் பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கப்பா. சரிங்களா, சரி, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பகுதி 1 மற்றும் பகுதி 2ஐ இரண்டும் இணைக்குமாறு குறுக்கு கோடிட்டு இருந்தால் அந்த விடைத்தால் செல்லாதாக்கப்படும். அதாவது நான் என்ன சொன்னேன், இது வந்து இந்த பகுதி பார்ட் 2, இந்த பகுதி பார்ட் 1னா இந்த 2 பகுதி, அதாவது 2ஐயும் இப்போ இந்த பார் கோடு குறைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார் கோடு. இந்த பார் கோடில் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இந்தாண்ட ஏதாவது கோடுக்குது போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். எந்திரிச்சு வந்துட்டு நாம் பாட்டுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி நிலமாகி போயிடும். ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டை எந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணுமோ அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க.
எதுவுமே பண்ணிடக்கூடாது. குறிப்பாக இந்த பார்கோடு வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 7வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 7வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு ஆன்சர் சீட்டை கொடுத்துட்டு ஒரு கொஷின் புக்லெட் கொடுப்பாங்கள்ல, புக்லெட் நம்பரை எடுத்து 2வது பகுதியில் எழுத சொன்னோம்ல, அப்படி நீங்கள் எழுதணும். எழுதலை அப்படின்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் எழுதலை அல்லது பாதி மட்டும் எழுதிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கே மட்டும் எழுதிட்டாரு, இங்கே வந்து சேட் பண்ணலை. அதே மாதிரி இங்கே சேட் பண்ணிட்டாரு, இங்கே எழுதலை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அவருக்கு 5 மார்க்கை மட்டும் கட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? 5 மார்க்கை மட்டும் கட் பண்ணிடுவாங்க இந்த தப்பு பண்ணிட்டா. பட் இதுவே இங்கே வந்து தப்பாக சேட் பண்ணிட்டாரு, வேறு ஏதாவது அடிச்சடிச்சு பண்ணியிருக்காரு, இங்கே வந்து பார்த்தா ஒரே மாதிரி கட்டத்துலேயே, அதாவது ஒரே ஒன்றில் வந்து ஒன்று தான் குறிக்கணும், ஆனால் இங்கே வந்து 2ஐயும் குறிச்சிட்டாரு, இங்கே 7ஐயும் குறிச்சிட்டாரு அப்படின்னா அவருடைய ஓஎம்ஆர் சீட்டை இன்வாலிட் ஆக்கிடுவாங்க. சரிங்களா? அதாவது குறிக்கலைன்னா கூட 5 மார்க்கோட போயிடும். ஆனால் தப்பாக குறிச்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னா ஓஎம்ஆர் சீட்டை இன்வாலிட் பண்ணிடுவாங்க, நம்மளதை எடுத்துக்கவே மாட்டாங்கங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே சேட் பண்ணும்பொழுதே மிகுந்த கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து 8வது இன்ஸ்ட்ரக்ஷன். 8வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு கேள்விக்கு சரியாக ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் சேட் பண்ணணும், நீங்கள் வந்து தப்பாக சேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கேள்விக்கு ஆன்சரை சேட் பண்ண ஒருத்தர் மறந்துட்டார். இப்போ எப்படியோ ஒன்று அவர் மிஸ் பண்ணிட்டார். இப்போ 160வது கேள்விக்கு ஆன்சர் போட்டார், 161க்கு போட மறந்துட்டார், 162க்கு போட்டார்னு வைங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த கேள்விக்கு அவர் ஆன்சர் போடலையோ, ஆன்சர் போடாத ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்கு, அவர் வாங்குகிற மொத்த மதிப்பெண்ணில் 2 மார்க்கை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 9வது இன்ஸ்ட்ரக்ஷன். 9வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியெல்லாம் நம்ம சேட் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? அதாவது இப்படி டிக் பண்ணுறது, இப்படி பெருக்கல் குறி போடுறது, அந்த ரவுண்டை விட்டு வெளியே வர்றது மாதிரி போடுறது, அதே மாதிரி ஒரே கேள்விக்கு 2 ஆன்சரை, ஒரே இதுலேயே 2 ஆன்சரை போடுறது, இப்படியெல்லாம் போடக்கூடாதுங்க. போட்டால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? அடுத்தது 10வது இன்ஸ்ட்ரக்ஷன். 10வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நம்ம ஆன்சரை கூட்டி போடுறோம்ல, அதை சொல்கிறாங்க. கூட்டி போடும் பொழுது கரெக்டாக போடணும், தப்பாக போட்டுறக்கூடாது. குறிப்பாக வந்து இதை எப்போ போடணும் அப்படின்னா, தேர்வு முடிந்ததற்கு பிறகு 15 நிமிடம் கூடுதலாக வழங்கப்படும். இப்போ எக்ஸாம் 3 மணி நேரம் எக்ஸாம், 3 மணி நேரம் முடிஞ்ச பிறகு அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கூட்டி போட்டால் போதும். அப்படி சப்போஸ் நம்ம கூட்டி போடும் பொழுது ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க, நம்மளே அறியாமல் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க்கை கட் பண்ணிடுவாங்க. நம்ம வாங்கக்கூடிய மொத்த மதிப்பெண்ணில் 2 மதிப்பெண்ணை கட் பண்ணிடுவாங்க. இது வந்து 10வது இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து வந்து 11வது இன்ஸ்ட்ரக்ஷன். 11வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு கிடையாது, இது வந்து தேர்வு கூட கண்காணிப்பாளர். அவர் என்ன பண்ணணும்னா, அவர் தான் இந்த கேண்டிடேட்டு ப்ரெசண்டா ஆப்சண்டா அப்படிங்கிறத சேட் பண்ணுவார். ஸோ இந்த ஏரியாவை நம்ம டச் பண்ணவே கூடாது, இது அவருக்கான ஏரியா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் தான் இந்த டோட்டல், அதாவது இந்த டோட்டலை வந்து அவர் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார். டோட்டல் வந்து சரியாக போட்டிருக்குமா இல்லையாங்கிறத அவர் செக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 12வது பாயிண்ட்டு. எல்லா வினாக்களுக்கும் ஆன்சர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத ஃபைனலாக அந்த அரை கண்காணிப்பாளர் நம்ம ஆன்சர் சீட்டை வந்து செக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் அவர் வந்து கையெழுத்து போடணும். எங்கே போடுவார், இங்கே போடுவார். இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது கடைசியான இன்ஸ்ட்ரக்ஷன், 13வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். விடைத்தாளில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்பட்டுள்ளதா என்று உறுதி செய்வது உங்களின் பொறுப்பு. சரிங்களா? அதாவது உங்களின் பொறுப்புனா என்னது, இன்விஜிலேட்டர் கையெழுத்து போட்டிருக்காரா இல்லையா, நாம் கையெழுத்து போட்டிருக்கோமா, ரேகை வச்சுருக்கோமா, சரியாக போட்டிருக்கோமா, சரியாக கூட்டி போட்டிருக்கோமா, எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு, நாம் தான் பொறுப்பு. ஐயையோ இன்விஜிலேட்டர் கையெழுத்து போடலை, நான் என்ன சார் பண்ணட்டும், அவர் போடலை சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இங்கேயே சொல்லிட்டாங்கல்ல, நம்மளுடைய பொறுப்பு தான். நாம் தான் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அவர் கையெழுத்து போட மறந்தால் கூட, சார் கையெழுத்து போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிக்கணும். சரிங்களா? அதாவது இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாமில் பதற்றம் இல்லாமல் நீங்கள் நல்லா தேர்வு எழுதிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தான் படிச்சுட்டு போனாலும் நம்ம ஓஎம்ஆர் சீட்டில் எப்படி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ ஓஎம்ஆர் சீட்டை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப கவனம் தேவைப்படுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுங்க, இந்த பிடிஎஃபை நான் அட்டாச்சாக கொடுக்குறேன். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற அந்த ஓஎம்ஆர் பிடிஎஃபை அட்டாச்மெண்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பிரிண்ட்டு போட்டுக்கோங்களேன். ஒரு 100 ரூபாய்க்கு பிரிண்ட்டு போட்டு எப்படி சேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெய்லியும் பண்ணலைனாலும் வீக்லி ஒன்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது எப்படி சேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேட் பண்ணி பழக
நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸாமுக்கு போகும்போது ப்ராப்பராக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம். சரிங்களா? இந்த வீடியோவில் ஓஎம்ஆர் சீட்டை பற்றி A to Z நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல் என்ன பண்ணணும், மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு தேவையான வீடியோ தாங்க. 11th எக்கனாமிக்ஸு, 12th எக்கனாமிக்ஸு, 10th எக்கனாமிக்ஸு, 10th ஹிஸ்ட்ரி, எல்லா டாப்பிக்கும் எஜ்ஜ எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணி சொல்லுங்கள். எங்களுக்கு பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை பற்றியும் கமெண்டில் போடுங்க. அதை எடுத்து நம்ம வீடியோவாக பண்ணி பேசுவோம். சரிங்களா? சரி, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. டாட்டா. பாய் பாய்.